ஹாய், நம்ம இன்னைக்கு வந்து பில்ஸ்பெரி பிராண்டோட பேன்கேக் மிக்ஸ் வச்சு எப்படி பேன்கேக் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா 3 to 4 பேன்கேக் வரைக்கும் போடலாம் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால அது ரொம்ப சின்னதாக இருக்கனால நம்ம இது கூட இன்னும் கொஞ்சம் மைதா, இன்னும் கொஞ்சம் சுகர், இன்னும் கொஞ்சம் கொக்கோ பவுடர், ஒரு எக்கு ஆட் பண்ணி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/4 கப் வந்து பால் ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணி தான் அது போட சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இதை வந்து வேற மாதிரி இது கூட பார்த்தீங்கன்னா பவுடர் பண்ணி வச்சிருக்க சுகர் இது கூட போட்டுக்கலாம். அப்புறம் இது கூட வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன் வந்து மைதா மாவு. அப்புறம் இது கூடயும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர். இது சாக்லேட் ஃப்ளேவருங்கனால வந்து போட்டு இது கூட வந்து ஒரே ஒரு எக்கு மட்டும் உடச்சி போட்டுக்கலாம். இது கூட இப்போ முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பால் போட்டுக்கலாம். பால் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தோசை மாவோட லைட்டா இருக்கிற மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ வந்து பால் ஊற்றிருக்கேன். பத்தலைன்னா லைட்டா ஊற்றிக்கலாம். ஒரே டைம்ல நல்லா ஊற்றிட்டோம்னா இதாகிடும். அதனால லைட்டா ஊற்றிக்கலாம். லைட்டா ஊற்றிட்டு அது கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குன்னா தெரியுதா, இந்த மாதிரி பேனில் வந்து லைட்டாக கீ போட்டு இப்போ வந்து சுடுறதுக்காண்டி லைட்டாக நெய் வந்து தோசைக்கல்ல வந்து இது பண்ணிட்டு ஊற்றிக்கலாம். இது ஊற்றிட்டு சிம்மில் கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம், வந்து ஹையில் கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம். அப்போ தான் உள்ளார நல்லா வேகும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஒன் சைடு வெந்துருச்சு, ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இந்த சைடும் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி இந்த சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இருக்கிற மாவுல இது இருக்கிறது எல்லாத்தையும் வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து லாஸ்ட் பேன்கேக். இது வந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். எத்தனை பேன்கேக் நம்மளுக்கு வந்திருக்குன்னா 3 4 5 6 7 8 வந்திருக்கு. 8 பேன்கேக் வந்திருக்கு. நம்ம வந்து இந்த மிக்ஸ்ல இருக்கிற மாதிரி பண்ணோம்னா 3 to 4 பேன்கேக் தான் வந்துருவோம். ஆனால் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து மைதா, கொஞ்சம் சுகர், இதெல்லாம் தான் அந்த பவுடர்லேயே ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டனால இன்னொரு எக்ஸ்ட்ரா வந்து 4 வந்திருக்கு. திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து சாக்லேட் பேன்கேக். இது மிக்ஸ் வச்சு நம்ம பண்றோம். அடுத்த டைம் வேணா நான் மிக்ஸ்ல இல்லாம வெறும் வெண்ணிலா பேன்கேக், பனானா, ஆப்பிள்லாம் வச்சு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வேணா நான் அடுத்த டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ போடுறேன். பேன்கேக்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துறேன். நாங்களும் இதை ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு பார்க்குறோம், அதனால தான். நல்லா தான் இருக்கு. இன்னும் இது மேலே சாக்லேட் சிப்ஸ்லாம் போட்டு சாப்பிடும் இன்னும் நல்லா இருக்கும். நான் இந்த டைம் போடலை. இந்த நல்லா சூப்பராக இருக்கு. ஸ்நாக்ஸ் டைம்லலாம் பண்ணலாம், நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வேணா நான் வந்து நார்மல் வெண்ணிலா பேன்கேக் பனானா வச்சு பண்ணுவாங்கல்ல, அது பண்ணி காட்டுறேன். கோதுமை மாவு அதெல்லாம் வச்சு பண்ணி காட்டுறேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வரும்.